நான் இதுக்கு முன்னாலே அந்த ரிப்பன் பில்லிங் போனதுல அந்த தூய்மை அதுன்றதை விட இன்னொரு விஷயத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர் லைன். இது நீங்க என்னோட ட்விட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் வர்ற டைம்ல நான் ட்விட்டர் போடுறேன், தயவு செஞ்சு வெளியில போகும்போது கீழே பார்த்துட்டு போங்க, சைடுல எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேல விழும் இல்லையா. நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துருச்சு. விழுந்து அது போட்டு ஆடிட்டே இருக்கு. அப்புறம் நான் அங்க இறங்கி பின்னால வந்த காரங்க கிட்ட எல்லாம் வந்து பவர் லைன் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி இபி ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி, அதுல இபி ஆபீஸ்ல கூட எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கோஆபரேட்டிவான பதில் வரல. ஏங்க நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், ராமபுரம் பக்கத்துல அரசமரம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கேன், அங்க ஒரு கரண்ட் லைன் விழுந்து கிடக்குது, நீங்க மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லும் போது அவரு சொல்றாரு, அது என்னோட ஏரியா இல்லைன்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரெக்கார்ட் பண்ணி, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எந்த ஏரியாவோ உங்க ஒண்ணு உங்களை விட பெரிய ஆளா இருக்கும், இல்லைன்னா உங்களோட சேம் அந்த ஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு, நீங்க ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நடக்கல. அங்க இருந்துகிட்டு இன்னொரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும், பவர் இதுல இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து வேற வேலை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸ்ல பவர் ஆஃப் பண்ணாங்க. அதாவது எது நடந்தாலும் நம்ம காப்பாத்திடலாம். கீழே விழுந்தாலோ, நான் பாம்பு கடிச்சாலோ, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ, எது வந்தாலோ கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் போனா சிபிஆர் கொடுத்தா காப்பாத்திடலாம். இந்த உலகத்துல உங்களால காப்பாற்றவே முடியாத ஒரு விஷயம் பவர் லைன் ஆக்சிடென்ட் தான். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட். பார்த்தாச்சுன்னா அங்க இது தொங்கும், இங்க இது தொங்கும், அந்த லைன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும், இந்த குடல் மாலை எல்லாம் வெளியில இருக்கிற மாதிரி லைன்ஸ் எல்லாம் வெளியில கிடக்கும். ஏன் இன்னும் எத்தனை உயிர் போனாதான் இவங்க இது பண்ணுவாங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா? அங்க வேலைக்காரங்க இல்லையா? வேலை செய்யறவங்க இல்லையா? ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வேற என்ன வேலை? அது வேற அந்த அந்நியன் படம் பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு டைமும் பெரிய மழை வரும்போது பயமா இருக்கும். எத்தனை பேர் இதாக போறாங்க என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது. நமக்காக நம்ம என்ன சொல்றது, நம்ம அசிங்கத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீடை கிளீன் பண்றதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த பொண்ணோட உயிரை எடுத்திருக்கு பாருங்க.